இன்றைக்கான சமையலில் மணக்க மணக்க ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி பண்ண போகிறோங்கிறத தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். சட்னி செய்கிறதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக உளுந்தம் பருப்பையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போது உரித்து வச்ச பூண்டையும் அதில் போட்டு நல்லா கிளறிட்டு வரமிளகாவும் அப்படியே கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு 5 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கின உடனே கொஞ்சோண்டு இஞ்சி துண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் அது கூட சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக சின்னதாக புளி கொஞ்சம் போட்டு அது கூட கொஞ்சம் உப்பையும் தூவி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோடனே இப்போது நறுக்கி வச்ச தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லேசாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். இப்போ இதை எடுத்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மறுபடி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு வரமிளகா கொஞ்சம் 2 கிள்ளி போட்டு நல்லா தாளிச்சிட்டு இப்போ அரைச்சி வச்ச சட்னி அதோடு ஊற்றி நல்லா வதக்குனா ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி சட்னி ரெடி.